வணக்கம். சிகே வானவில் தோழன் தோழிகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையிலே பூ நல்லா அழகாக பூத்து இருந்துச்சுங்க. செம்பருத்தி பூ, மல்லிகைப்பூ பறிச்சுக்கிட்டேன். பறித்து எடுத்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு பூவெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காலைல எங்களுக்கு டிஃபன் குதிரைவாலி கஞ்சிங்க. குதிரைவாலி கஞ்சி, மாங்காய் வத்தல், அதுதான் இன்றைக்கி. அதை முடிச்சுட்டு மதியம் ஈவினிங்காக சினிமாவுக்கு போகலான்னு சொன்னார் என் வீட்டுக்காரரு. சரின்னு சொல்லிட்டு பருப்பு சாதம் பருப்பும் அரிசியும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றிட்டேன். நல்லா வேக வச்சு எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு வாணலில் தக்காளியும் கடுகு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து கொட்டிட்டேன். கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அதுக்கு காம்பினேஷனுக்கு வத்தல் பொரிச்சிக்கிட்டேன். வத்தலும் மாங்காய் வத்தல் வீட்டில் வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டாச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் பருப்பு சாதம் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சினிமாவுக்கு கிளம்பிட்டோங்க. என்ன படம்னா ஜிடி நாயுடு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்கோங்க. கடலூரில் உள்ள ஒரு மாலுக்கு தாங்க படம் பார்க்க போகிறோம். அதாவது டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் சீட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் பார்த்துட்டு சொன்னார். சரி இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போனோம். போயிட்டு பார்த்தா அந்த முன்னாடி சீட்டு மட்டும்தான் ஒரு 2-3 சீட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க முன்னாடி ரோவில். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். படம் எப்பயாவது தான் நல்ல படம் வருது, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு முன்னாடி ரோவுக்கே வாங்கிட்டு படம் பார்க்க போயிட்டோம். போயிட்டு பார்த்துட்டு வந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிடி நாயுடு அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய படம் வாழ்க்கை வரலாறாக எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவர் பஸ்ஸை முதல்ல கொண்டு வந்திருந்திருக்காரு. அப்புறம் உதிரிபாகம், மோட்டார் உதிரிபாகத்துக்கு அதுக்கு தொழிற்சாலை வச்சுருந்துருக்காரு. பாலிடெக்னிக்கு கல்லூரி வச்சுருந்துருக்காரு. அப்புறம் இந்த ரேசர் சேவ் பண்ணுற மிஷின் அதை கண்டுபிடிச்சிருந்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பண்பாளராகவும் இருந்திருக்காரு. அவங்களுடைய திறமையெல்லாம் எடுத்து ஒரு படமாக காமிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக காட்டணும், காட்ட வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு அவர் வண்டி எடுக்க போனார். அந்த டைமிங்கில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நாகம்மன் கோவில்னு சொல்லிட்டு அது கடலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. திருவிழா, ஆடி திருவிழா போட்டிருந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க, லைட் செட்டிங்லாம். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். வீடியோ எடுத்தாச்சு. இது மறுநாள் காலையிலங்க. அது மொதல் நாள். இது மறுநாள் காலையில் பொங்கல் வச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். பொங்கல், சாம்பார், சட்னிலாம் வச்சு நல்லா இருந்தது. சாப்பிட்டேன். லெஃப்டில் சாப்பிட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, வீடியோவுக்கு அப்படி தெரியுது. அடுத்தது காளான் பிரியாணி செய்ய போகிறேன். இன்றைக்கி காளான் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். லைட் எவ்வளோ டிம்மாக எரியுது பாருங்கள். வீடியோ பளிச்சுன்னு இருக்காது. தனியாக இருக்கிறது எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்தார், மார்க்கெட் போயிட்டு வந்தார். அப்போ காய்கறி, கீரைலாம் வாங்கிட்டு வந்தார். அது கூட காளானும் வாங்கிட்டு வந்தார். காளான் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் எண்ணெயில் தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு ஒரு 4 வெங்காயத்தை, நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதிகம் நான் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். சில்லற இல்லைன்னு பச்சை மிளகாய் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 தக்காளியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த காளான் இதை இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துடணுங்க. முழுசாக அதை நல்லா அலசிட்டு இந்த கருப்பாக இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அதை கொட்டியிருக்கேன். கொட்டிட்டு நல்லா அந்த பேஸ்ட்டில் வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதக்கியாச்சு. கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். ஒரு அரை லெமன் ஊற்றிக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கிளாஸ் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை அலசி கொட்டியாச்சு. கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ரெசிபி சொல்கிற அளவுக்கு வீடியோ இல்லைங்க, கோச்சிக்காதீங்க. இருந்தாலும் எடுத்ததுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாச்சு. தேவையான உப்பு போட்டு குக்கரில் வச்சாச்சு. 2 விசில் வந்ததும் இறக்கிடலாம். முட்டை கிரேவி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா அடித்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு அந்த
வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டி கிளறிட்டு முட்டையை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா போல நல்லா வெந்திருக்குங்க. நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் பிரியாணி. காளான் வந்து நல்லா வெந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. குட்டி போதான் இருந்தது. பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. முட்டை கிரேவி, காளான் பிரியாணி, ஆனியன் வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.